தமிழை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருப்பது நரம்பியல் நிபுணரான திரு ஏவி ஸ்ரீனிவாசன் அவர்கள். சமீபத்தில் அமெரிக்கன் அகாடமி ஆஃப் நியூராலஜிஸ்ட் என்ற அமைப்பு அவருக்கு 2024ஆம் ஆண்டுக்கான சிறந்த நரம்பியல் நிபுணருக்கான விருதை அளித்துள்ளார்கள். வணக்கம் சார். நன்றி உரித்தாகுக. உலகத்தில் அமெரிக்கன் இந்தியன் நியூராலஜின்றது இஸ் அ ஃபேம் அகாடமி. அது உலகத்தில் 40,000 மக்களுக்கு மேலே அங்கே உலகத்தில் இருக்கிற எல்லா நரம்பியல் நிபுணர்களும் அதில் மெம்பர்ஸாக இருக்காங்க. எவ்ரி இயர் ஜென்ரல் நியூராலஜின்றதுக்கு அவார்டு ஒன்று கொடுக்குறாங்க. அது 2024 எனக்கு அந்த அவார்டு கொடுத்து நான் போய் வாங்கி கொண்டேன். இதுவரைக்கும் அதுக்கு யாராவது இந்தியர் தேர்வாயிருக்காங்க? இதில் எந்த ஒரு இதுதான் முதல் தடவையாக இந்தியாவுக்கே வந்திருக்காங்க. அதில் இந்தியாவில் ஃபஸ்ட்டு எனக்கு தான் கொடுத்துருக்காங்க. மகிழ்ச்சி டாக்டர். இதற்கான ஏதாவது அடிப்படை குவாலிஃபிகேஷன்ஸ் அந்த மாதிரி குவாலிஃபிகேஷன்ஸ் இல்லை, பட் நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணியிருக்கீங்கன்றது கேட்பாங்க. அதில் அவங்க ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 எலிமினேஷன் இருக்கும் வேர்ல்டு ஃபுல்லாக. 3வது அமெரிக்கன் அகாடமி ஆஃப் நியூராலஜி எலிமினேட் பண்ணி கடைசியில் த ட்ரஸ்ட் செலக்ட் ஒன்லி 1% பர் த இயர். அது மாதிரி பண்ணுற சமயத்தில் இதில் 42,000 பேர் ரஃபாக அப்ளை பண்ணி இருக்காங்க நியூராலஜியில். அவங்கள ஒரு பர்சனுக்கு அவங்க கொடுக்குறது அஃப்கோர்ஸ் ஒரு $1,000 கொடுக்குறாங்க. பட் எனிவே மணி இஸ் நாட் சி. ஃபஸ்ட்டு திங், இந்தியாவில் முதல்ல வாங்கினது அது தமிழ்நாட்டுக்கு அது பெருமை. தமிழ்நாட்டிலேருந்து இருக்கிற எனக்கு இந்தியனுக்கு மகா பெருமை. அது கிடைச்சது ரொம்ப நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள் டாக்டர். உங்களோட இந்த மருத்துவ கரியர் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? டாக்டர் கேரியர், மருத்துவ கேரியர்னால் எனக்கு லைஃப்பில் நான் படித்த ஸ்கூல் கெலட்டை ஸ்கூல்னு. அது படித்து என்னை உருவாக்கின்னு வர்ற சமயத்தில் அங்கே இருந்த சில டாக்டர்ஸ் தமிழில் எல்லாருமே எனக்கு ஒரு முடிவாக நீங்கள் கல்லூரியில் படித்து முடித்தவுடன் ஒரு மருத்துவக் கல்லூரிக்கு ஏன் போகக்கூடாதுன்னு கேட்பாங்க. எனக்கு என்னென்னா எங்கள் ஃபேமிலியில் 5 ஜெனரேஷன்ஸுக்கு நாங்கள் எல்லாம் வக்கீல். ஐ ஆம் த ஃபஸ்ட்டு பர்சன் டு டேட். என்னுடைய ஊர் ஆவத்வாடின்ற கிராமம். அது நீங்கள் கிருஷ்ணகிரின்ற ஊர்லேருந்து நேர்காணல், காவிரிப்பட்டினம், தருமபுரி, வேறு தென்பெண்ணை ஆறு ஓரமாக இருக்கிற நகரம் ஆவத்வாடி அந்த சுற்றி வரும். அந்த ஆவத்வாடின்ற ஊரில் பிறந்தோம். இந்த நிலைமைக்கு வந்திருக்கோன்னா எங்கள் அப்பா அம்மாவோட பரிபூர்ண ஆசீர்வாதத்தினால இது வந்திருக்கோம். இந்த நியூராலஜி படிக்கிறதுக்கு என்னுடைய ஒய்ஃபை நான் சப்போர்ட் பண்ணோம். ஏன்னா அவங்க தான் ஃபுல்லாக இருந்தாங்க. அவங்க ஒரு பெரிய பெத்தாலஜிஸ்ட்டு. அவங்க சொல்லப்போனால் அவங்க டைரக்டராக இருந்தாங்க எம்எம்சியில். அப்புறம் பெரிய ஈவன் வைஸ் பிரின்சிபல் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் இருந்தாங்க. அவங்களுடைய முழு ஒத்துழைப்பு. 2வது மூளையை பற்றி படிச்சுக்கணுன்ற என் பையன் மகேஸ்வர்னு பேர். அவனால தான் இது பிடிக்கணும், மூளை படிக்கணும்னு சொல்லி. அப்படி இருக்கிற சமயத்தில் எஸ்எஸ்எல்சி சிட்டியில் இருந்து தமிழ்நாடு 1993-94 என்னை செலக்ட் பண்ணி இங்கிலாண்டுக்கு அமிச்சாங்க. அது இங்கிலாண்டில் நான் மூமெண்ட் டிஸார்டர்ஸ்னு ஒன்று இருக்குது, அதை பற்றி ஒரு ஸ்பெஷலைசேஷன் பண்ணினேன். இங்கிலாண்டில் அங்கேருந்து ஒரு 20 பேரை செலக்ட் பண்ணுவாங்க. 2,500 நியூராலஜிஸ்ட்லேருந்து அவங்க ஃபெலோஸ் அவங்கெல்லாம் அங்கே இருக்காங்க. அதில் ஒரு 20 பேரை செலக்ட் பண்ணி அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சாங்க. அந்த அமெரிக்காலையும் இருந்துட்டு நான் வந்தேன். ஒரு 3 இடத்துல அமெரிக்காவில் நான் விசிட்டிங் ப்ரொஃபஸராக இருந்திருக்கேன். இதை தவிர நம்ம தமிழ்நாட்டில் முதல்ல 54 வருஷமாக சென்னை மருத்துவக் கல்லூரியிலேயே இருக்கேன். அதில் முதல்ல எம்பிபிஎஸ் படித்து, அப்புறம் எம்டி படித்து, அப்புறம் டிஎம் படித்து, அதுக்கப்புறம் நான் தான் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் தான் ஃபஸ்ட்டு பிஹெச்டி. ஒரு 6 பேருக்கு நான் பிஹெச்டி வாங்கி கொடுத்துருக்கேன். இதைத்தான் எல்லாமே இங்கே இருந்து ஒரு 50 என்னுடைய 54 வருடங்களில் 2 வருடம் கழிச்சிடணும். ஏன்னா கொரோனாவில் போகல. அதனால் 52 வருஷம்தான் நான் சென்னை மருத்துவக் கல்லூரியிலே இருந்திருக்கேன். என்னுடைய ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் என்ன பொறுத்து அதுதான் டாக்டர் அடுத்தது கேட்கலாம். நீங்கள் உங்களுக்கு நிச்சயமாக மெமரபிள் மொமெண்ட்ஸ் நிறையா இருந்திருக்கும் உங்கள் ப்ரொஃபஸர்ஸ் கூட. அதில் ஏதாவது நீங்கள் என்னுடைய மெமரபிள் மூமெண்ட்ஸ்னால் ஃபஸ்ட்டு
ப்ரொஃபஸர் அர்ஜுன் தாஸ் அண்ட் ப்ரொஃபஸர் ஜெகநாதன் சார். இவங்க 2 பேரும் தான் நான் இன்றைக்கி இந்த நிலைமையில் இருக்கிறதுக்கு முக்கிய காரணம். என்னை மேலிடத்தில் அனுப்பிச்சு என்னை உலகத்தை பார்க்க வச்சது ப்ரொஃபஸர் கே ஸ்ரீனிவாஸ். அவர் தான் என்னை வந்து அமெரிக்கா போகிறதுக்கு இங்கிலாந்து போகிறதுக்கு முக்கியமாக இருந்தார். எப்படி எழுதணும், எப்படி படிக்கணும், எப்படி இங்கிலீஷில் எழுதணுன்ற சொல்லி கொடுத்தவர் ப்ரொஃபஸர் ஜஹீர் அஹமத் சயீடுன்னு. அவர் வந்து கனடாவில் படிச்சுட்டு இங்கே வந்தார். அவர் எல்லா விதத்துலேயும் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இதை தவிர எங்களுக்கு பீடியாட்ரிக் நியூராலஜிஸ்ட் அவர் இந்தியாவிலே பெஸ்ட்டு புவனேசன் இருந்தார். முக்கியமாக டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் அவர் தான் வந்து மதுரையில் பெரிய இப்போ ஜீனியஸ். அவர் வந்து எனக்கு வந்து நியூராலஜியில் என்னை வந்து வெற்றி கொடுத்தார். அப்போ தான் நியூராலஜிஸ்ட் ஆனேன். எல்லாத்த விட என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தவர் ப்ரொஃபஸர் சியு வேல்முருகேந்திரன். அவர் கீழே தான் நான் இருந்து, அவர் கீழே தான் பிஹெச்டி வாங்கி, அவர் தான் என்னை வந்து ப்ரொஃபஸராக மாற்றி என்னை வந்து இந்த நியூராலஜி டிபார்ட்மெண்ட்டில் எல்லா விதமான உதவிகளும் செஞ்சார். நான் எழுதின அந்த பிஹெச்டி தீசிஸில் அதனால் ஏவிஎஸ் சியூவி க்ரைட்டீரியன்றது உலகத்தில் அது வந்து ஒரு டெக்ஸ்ட் புக்கில் வந்திருக்கு. அவர் அந்த க்ரைட்டீரியாவே தனியாக உங்கள் பேர்லேயே வந்திருக்கு. அது எல்லாமே வந்து அவர் ப்ரொஃபஸர் வேல்முருகேந்திரன் சாரும் என்னை அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆக்ஷன்லேயே ப்ரொஃபஸராக பண்ணார் ஆக்ஷன். அப்புறம் வந்து ரெகுலர் போஸ்ட் வந்தோடனே எல்லா விதத்துலேயும் நான் வந்து ப்ரொஃபஸர் வேல்முருகேந்திரன்கிட்ட நான் கடமைப்பட்டிருக்கேன். அவர் இன்றைக்கி இந்த அளவுக்கு என்னை கொண்டு வந்திருக்காரு. மகிழ்ச்சி டாக்டர். டாக்டர், இப்போ நீங்கள் உங்களோட ஸ்பெஷலைசேஷன் வந்து நியூராலஜி. எல்லா நியூராலஜி சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்கும் வந்து பேஸ் வந்து மூளையை சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு நான் சொல்கிறது கரெக்டாக இல்லையான்னு தெரியாது, டாக்டர் முன்னாடி ரொம்ப பேசுகிறேன். நீங்கள் அதை பற்றின உங்களோட ஆராய்ச்சிகளும் அதை பற்றின உங்களோட புரிதல்கள் பற்றி எங்களுக்கு சொல்லிங்கன்னா. இது ரொம்ப நீங்கள் கேட்குறது என்ஜான் உடம்பிற்கு சிரசே சாதாரணம் சொல்கிறாங்க. அந்த பிரதானம் வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா மூளை. ஆனால் எல்லாருக்கும் நினைக்கிறது மூளை பெருசா மனசு பெருசான்னு. நான் வந்து அனலைஸ் பண்ணி எழுதியிருக்கேன், மனம் வந்து மூளையை கட்டுப்படுத்துமே ஒழிய மூளையினால் மனத்தை கட்டுப்படுத்த முடியாது. இது முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். இங்கிலீஷில் சொல்லப்போனால் மைண்டு கேன் ஒன்லி ஸ்டாப் த பிரெயின், பட் த பிரெயின் கேனாட் ஸ்டாப் த மைண்ட். இந்த இதில் பார்த்திங்கன்னா எல்லோரும் நினைப்பாங்க நியூராலஜின்னு ஐயோ ரொம்ப கஷ்டம். அந்த கஷ்டமே இல்லை. இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டால் இன்பம் இறுதி வரை, இஷ்டப்படாமல் கஷ்டப்பட்டால் துன்பம் முடியும் வரை. அது நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கணும். நம்ம இஷ்டப்பட்டு வந்து நம்ம நியூராலஜி கற்றுக்கணுன்னா எல்லாருக்கும் சின்ன வயசில் நமக்கு சொல்லி கொடுத்தது 1லேருந்து 10 வரை. இந்த 1லேருந்து 10 வரை நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா நீங்களே இன்றைக்கி வந்து கம்ப்ளீட்டாக நீங்களே நியூராலஜி கற்றுன மாதிரி. 1ன்றது மனசு, அது 2 மனசாக இருந்தால் சைக்காட்ரிக் பேஷண்ட்டு, அதனால் 1 தான் அது. 2ன்றது வந்து வலது பக்கம் மூளை, இடது பக்கம் மூளை இருக்குது. வலது பக்கம் இருக்கிறது ஆர்ட், இடது பக்கம் இருக்கிறது சயின்ஸ். இந்த ஆர்ட்டும் சயின்ஸும் நமக்கு கொடுக்கறது வலது பக்கம் இடது பக்கம். இந்த 2ம் வந்து நல்லா ஒழுங்காக வேலை செய்யணுன்னா நமக்கு வந்து முக்கியமாக 4 லோப் முக்கியம். அது பேர் நான் சொல்லுவேன், அது பேர் ஃப்ரான்டல் லோப், அப்புறம் பெரைட்டல் லோப், டெம்பரல் லோப், ஆக்சிபிட்டல். இந்த பெரைட்டல் லோப் தான் நம்மளை திங்க் பண்ண வைக்குது. நம்மளுடைய உணர்ச்சிகள்லாம் இந்த 100% இது வந்து இந்த செகண்ட் மூளையை போட்டு பார்க்கிறது பர்செப்ஷன். ஆனால் இது எல்லாமே நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா கேட்குறது பேசுறது வந்து நம்ம வந்து டெம்பரல் லோப் மூலம், பார்க்குறது வந்து நம்ம வந்து பின்னாடி இருக்கிற ஆக்சிபிட்டல் லோப், உணர்ச்சிகளை கொடுத்து பெரைட்டல் லோப். இந்த 4 லோபும் ஒழுங்காக வேலை செய்யணும்னா நமக்கு வந்து 5 முக்கியமான சொல்லப்போனால் ஐம்புலன்கள், மெய், வாய், கண், மூக்கு, செவின்னு சொல்லுவோம். இந்த 5 வச்சுட்டு தான் 4 மூளை வேலை செஞ்சு நம்ம இன்றைக்கி மனிதனாக இருக்கோம். அப்படின்னா டாக்டர் இப்போ இந்த 5க்கு அப்புறம் 6ன்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ எல்லோரும் கம்ப்யூட்டரில் எல்லாம் பெரிய ஆளுங்க. அந்த கம்ப்யூட்டரில் வந்து இந்த நியூராலஜியை வச்சுருந்தோம்னா ரொம்ப ஈஸி. நமக்கு ப்ரோக்ராம் பண்ணணும் நம்ம பிரெயினில். அந்த ப்ரோக்ராமர் யாருன்னு கேட்டால் அதுதான் பேசல் கேங்லியான்னு ஒரு ஸ்ட்ரக்சர். இது ப்ரோக்ராம் பண்ணி ஒரு மினி ஃபார்ம் ஆஃப் பெஸ்ட் கம்ப்யூட்டர் இருக்குது, அது பேர் சிறுமூளைன்னு சொல்கிறோம். அதை நாங்கள் வந்து செரிபெல்லம் சொல்கிறோம். அதுக்கு அடுத்தது வந்து என்னென்னா முக்கியமாக கீபோர்டு, அதுதான் கார்டெக்ஸ். இன்றைக்கி நம்ம உலகத்தில் வந்து ஸ்ட்ரோக்குன்னு பேசுகிறதுல இந்த இதுதான் கீபோர்டு. இந்த 3யும் சேர்ந்து நாங்கள் வந்து ஸ்பைனோமோட்டார் சிஸ்டம்னு பேர் வச்சுருக்கோம். அதை கம்ப்யூட்டரில் சொல்லப்போனால் நான் சொன்னது ஆல்ரெடி ப்ரோக்ராமர், கம்ப்யூட்டர் அண்ட் தென் ஃபைனலி கீபோர்ட்.
இந்த 3 ஒழுங்காக வேலை செய்யணும்னா சென்சேஷன் வெளியிலேருந்து உள்ளே வரணும். அதான் 4வது சென்சரி சிஸ்டம் சொல்கிறது. ஆனால் ஒவ்வொரு முறையும் வந்து நமக்கு வந்து இந்த 3 சர்க்கிளில் போய் சர்க்கியூட்டில் போய் வந்தால் டைம் ஆகும்னு சொல்லி பிரெயின் என்ன பண்ணிடுச்சு, ஒரு நமக்கு வந்து சிம்பிளாக கொடுத்துட்டாங்க ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம். அது இண்டிபெண்ட் ஆஃப் கார்டெக்ஸ் அண்ட் சென்சரி. ஆனால் இவ்வளோத்தையும் இண்டிபெண்ட்டாக ஆப்ரேட் பண்ண வச்சா யாராவது ஒருத்தர் கண்ட்ரோல் வேணும் இல்லையா நமக்கு? அந்த கண்ட்ரோல் தான் வந்து லிம்பிக் சிஸ்டம்னு. அது வந்து மோட்டார், சென்சரி அண்ட் ஆட்டோனாமிக், இந்த 3மே அது போய் சேர்ந்தது. இதுதான் 6 வகையானது. 7ன்றது நீங்கள் வந்து இது தலையில் பார்த்துட்டோம். இப்போ நம்ம கழுத்துலேருந்து ஆரம்பித்து ஸ்பைனல் கார்டு எடுத்துட்டோம்னா உணர்ச்சிகள் வந்து ஸ்பைனல் கார்டு வரணும், அது 2. அதே மாதிரி மூளையிலேருந்து வர கமாண்ட் வந்து மோட்டார் வந்து 3. இந்த 2 சேர்ந்தால் பெரிஃபரல் நர்வுன்னு ஆகிடும். இந்த நர்வுக்கும் அந்த மசிலுக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்குது, நியூரோமஸ்குலர் ஜங்ஷன். அது இருந்தால் மைஸ்தீனியா அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வரலாம். உள்ளே வந்தோடனே மசில். ஸோ இது 6. 7. 8ன்றது வந்து நம்ம ஸ்பீச் ப்ராப்ளம். 8 வகையான ஸ்பீச் ப்ராப்ளம் இருக்குது. 9ன்றது ஆல் தி அதர் சிஸ்டம், கண், காது, இருதயம், வயிறு எல்லாம் சேர்ந்தது. 10ன்னு எடுத்துட்டோம்னா நம்மளுடைய வியாதி ஏண்டா வருதுன்னா நம்ம கையிலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து தம்புன்னு சொல்கிறோம், அது ட்ரோமா டாக்ஸிக் டியூமர். அடுத்தது வந்து இண்டெக்ஸ் ஃபிங்கர், ஐன்னு எடுத்துட்டோம்னா அது இன்ஃபெக்ஷன், பாக்டீரியல், வைரல், சிஃபிலிக் எக்ஸெட்ரா. 3வது ஃபிங்கர் வந்து மிடில் ஃபிங்கர், அது எம்னா மெட்டபாலிக், லிவரு, கிட்னி எல்லாமே அஃபெக்ட் ஆகுது. அப்புறம் வந்து எல்லாருக்குமே இந்த டைமண்ட் ரிங் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். அது அந்த டீனா டீஜெனரேஷன் என்ன, அல்சைமர்ஸ், டிமென்ஷியா. அடுத்தது வந்து அஃப்கோர்ஸ் டீமைலினேஷன் வந்து காத்தால இருமல், சளி, வாந்தி, பேதி, ஜுரம் வந்தால் கை கால் விழுந்துடலாம். அது பேர் குலியன் பாரேன்னு சொல்கிறோம். ஸோ அது வந்து டீமைலினேஷன். லிட்டில் ஃபிங்கர்னா லிட்டில் ஃப்ளோ ஆர் நோ ஃப்ளோ, வேஸ்குலர். ஸோ வேஸ்குலர் காஸ், பிளட் வந்து கம்மி ஆயிடுச்சுன்னா கடைசியில் பாம், அது வந்து கை, ஹேண்டுன்னு சொல்லுவோம். ஹெச்னா ஹெரிடிட்ரி, என்டினா நியூட்ரிஷனல் டிசார்டர்ஸ். இவ்வளோதாங்க. ஒருத்தர் யாராவது நரம்பு வாதியோடு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம விரலை இப்படி வச்சு காமிச்சிட்டோம்னா ட்ரோமாடாக்சிக் டியூமர் இன் த வெஸ்ட், இன்ஃபெக்ஷன் இன் த ஈஸ்ட், all of them have got metabolic, endocrine and all the other causes for it to go and then belong to both of them. இது ரொம்ப சிம்பிளாக ஏன் சொல்லியிருக்கேன்னா 10ன்றது வந்து நம்ம லைஃப்பில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்பர்ன்றது மக்களுக்கு வந்து ஈஸியாக சொல்லலாம், 1லேருந்து 10ன்னு. இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொன்ன ஃபார்முலாவா இல்லைனாக்கா இதுதான் வந்து 100% ஞாபகத்தில் வச்சுக்கிறது தான். ஏன்னா எடுத்த உடனே எப்படி ஒருத்தருக்கு வந்து என்னென்ன காசில் உங்களுக்கு வியாதி வருதுன்னா இப்போ நம்ம மூளையை யூஸ் பண்ணவே வேண்டாம். இது கையில் இருக்குது, நம்ம ட்ரோமாடாக்சிக் டியூமர், உடனே அவரே சொல்லுவார். இனிமேல் எல்லாருமே சொல்லலாம் நமக்கு ஏன் வியாதி வருதுன்னா இந்த கையை பார்த்தாலே தெரிஞ்சுக்க முடியும். ஒன்று அந்த மாதிரி. இல்லைன்னா நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால் A to Eன்னு சொல்லுவேன் நான், A to F. ஏன்னா நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஆர்ட்ரி, அது பின்னா பிளட் ப்ரெஷர், சின்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் செஸ்ட் பெயின் அண்ட் கொரோனரி ஆர்டரி டிசீஸ், டின்னா டயபெட்டிஸ், ஈனா எலிவேட்டட் கொலஸ்ட்ரால், எஃப்னா ஃபிட்ஸ், ஜின்னா கிடினஸ், ஹெச்னா ஹெடேக், ஐன்னா வந்து இன்ஃபெக்ஷன் அண்ட் ஆஸ் வெல் அஸ் இன்ஜுரி அண்ட் இன்சாம்னியா. A to I இல்லைன்னா ஜாலி பர்சன். A to Iல மாட்டினா ஃபுல்லாக வச்சுக்கணும் வியாதியோட. இது ரொம்ப சிம்பிள். எல்லாத்த விட இன்னொரு ABCD ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏனா ஆல்கஹால், பின்னா பீடா ஜர்தா, சின்னா சிகரெட்டு, டின்னா டிஸ்கோ, டான்ஸு, டேம்ஸு, ட்ரக்ஸு. இதில் வந்து 100% மாட்டிக்கணும்னா தொந்தரவு இல்லாமல் எல்லா விதமான வியாதியில் வந்து. ஸோ சொல்லப்போனால் குடியின் வேலை உடலுக்கு மாலை, புகை உயிருக்கு உலை. கடவுளை எங்கேயோ தேடினோன்னா தன்னிலை உணர்ந்தேன், தன்னிலை உணர்ந்தவுடன் கடவுளானேன். அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. முக்கியமாக இந்த ABCD பார்த்து வச்சுருந்தீங்கன்னா நரம்பியல் துறையில் வந்து ரொம்ப சிம்பிளாக பார்க்கலாம். இது வந்து மூளை வந்து உங்களுக்கு எடுத்துருந்தீங்கன்னா சக்தி கொடுக்குறது. இதில் ஒரு லைட்டாக வந்து மூளையே ரொம்ப நாளாக கேட்டுருக்கிறதுனால அது சம்மந்தமாக ஒரே ஒரு கேள்வி சார். அது நடுப்புற இப்போ வந்து கேட்ஜெட்ஸோட ஆதிக்கம் வந்து நிறையா இருக்குது. ஆமாம், நிறைய எப்போ பார்த்தாலும் கையில் மொபைல் இல்லாமல் யாருமே இல்லை. சின்ன குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறதுக்கு கூட மொபைல் தான் இருக்குது. அதை பார்த்துன்னு ஏதாவது வீடியோ பார்த்துன்னு அது மாதிரி பண்ணிகிட்டே இருக்காங்க. இதுக்கும்
இப்போ நம்மளோட நரம்பு மண்டலத்துக்கும் எதுவும் அஃபெக்ட் ஆகிறதுக்கு எதுவும் வாய்ப்புகள் நிறையா இருக்கா? அஃபெக்ட் ஆகிறதுன்றது எடுத்துகிட்டு அந்த வேர்டை எடுத்துகிட்டு எஃபெக்டிவாக இருக்குதுன்னு எடுத்துக்கோங்க. எப்படின்னா முன்ன நம்ம திங்கிங் பிரெயினாக இருந்தோம். ஓகே. அதுலேருந்து இப்போ சீயிங் பிரெயின் ஆகிட்டோம். சீயிங் பிரெயின் ஆகிட்டோம். அப்போ என்ன ஆகுது, எல்லாத்தையும் உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம். இதனால ஒன்றும் உடம்புக்கு கேடு கிடையாதா அப்படிங்கிறதுக்காக? இல்லை, கேடு இல்லைன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நல்லது இல்லைன்னு சொல்லிக்கலாம். எப்படி நல்லது என்ன இல்லைன்னா கண்ணு சீக்கிரம் கண்ணாடி போட வேண்டிய இருக்கும். இப்படி குமிஞ்சினே இப்படி உட்காந்துனே இருக்கிறதுனால கழுத்து வலி வரலாம். ரெண்டாவது ப்ரொடெக்ஷன் போட்டுன்னு பசங்க வந்து வேலை செஞ்சால் நல்லது. இந்த கண்ணுக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் போட்டுன்னு ப்ளூ கிளாஸ் போட்டுன்னு பார்க்கலாம். ரெண்டாவது முக்கியமாகவே ராத்திரி 10:30 மணிக்கு மேலே உட்காந்து போர்வையை போத்தின்னு சில பேரெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் தப்பு. 10:30 மணிக்கு நீங்கள் படுத்தே ஆகணும். ஏன்னா அதிலோட மூளையினுடைய முக்கியமான பகுதி ஆக்ஷன் இருக்குது. 11 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் நம்ம மூளை வந்து நம்மளை நெக்ஸ்ட் டேக்கு அதுதான் வந்து எல்லா விதமான நியூரோ டிரான்ஸ்மிட்டர் கொடுத்து நம்மளை வந்து யங்கர் ஜென்ரேஷன் வந்து 2 மணி வரைக்கும் முடிச்சுருக்கு. அதுதான் ரொம்ப தப்பு. அதாவது எஃபிஷியன்சி பார்ன்னு நம்ம சொல்லுவோம். 11 மணிலேருந்து 5 மணி வரைக்கும். ஏன்னா ஒருத்தர் எவ்வளோ நாள் தூங்கலான்னு கேட்டால் ரொம்ப முக்கியமாக 6 hours ஃபார் அ ஸ்காலர், 7 hours ஃபார் அ ட்ராவலர், 8 hours ஃபார் அ திருப்பூர்க்கு. ஸோ 6 நீங்கள் முக்கியமாக பார்த்துருந்தீங்கன்னா 6 மணி நேரம் தூக்கம் 11 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் இருக்கணும். முழிச்சுட்டு இருந்துட்டு 2 மணிக்கு எழுந்து அப்புறம் ராத்திரி காத்தால 10 மணி வரைக்கும் படிச்சுட்டு தப்பு. ஏன்னா கடவுள் அதுலேயும் ஒரு மிஸ்டேக் பண்ணுவார். இயற்கைன்னு வச்சுக்கலாம். முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா மூளை கரெக்டாக 11 to 14, 11 to 4 AM நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட். எஜுகேட்டிவ் சில்ட்ரன் ப்ளீஸ் அவாய்ட் ரீடிங் ஆர் யூஸிங் தி கம்ப்யூட்டர்ஸ் ஆஃப்டர் 11 PM. அது வந்து பண்ணால் வந்து டெஃபினட்டாக எஃபெக்ட் தப்பாகும். அண்டு எஃபிஷியன்சி பார் நீங்கள் 100% படிச்சிங்கன்னா ஞாபகத்தில் 30% 40% இருக்கும் ராத்திரி. அதே நீங்கள் 5 மணிக்கு மேலே எழுந்து படிச்சிங்கன்னா நல்லது. அது வந்து நல்ல 75% இருக்கும். ஸோ மூளை நல்லா வேலை செய்யணுன்னா நல்லா தூக்கம் வரணும். இன்னொன்று முக்கியமாக வயசான காலத்தில் நம்மெல்லாம் நினச்சிட்டு இருக்கோம் இந்த டிமென்ஷியான்றது வந்து மாட்டாமல் இருக்கணும்னா நம்ம ஒழுங்காக தூக்கத்தை கொடுத்தோம்னா அந்த தூக்கத்தில் கழிவு பொருட்களை மூளை வந்து தூக்கி எறிஞ்சிடும். அது வந்து நிகழ்ச்சி நடக்காமல் இருக்கும். அதனால் தயவுசெய்து நல்லது இருக்கும். அதனால ரெண்டாவது குழந்தைங்க படிக்க ஆரம்பிச்சிருக்கலன்னு கண்ணாடி சீக்கிரம் சின்ன வயசுலேயே போட்டுக்குவாங்க. அதனால் மூளையை வந்து நல்லா வச்சுக்கணுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் உண்ணல், உறிஞ்சல், ஊதல், குடித்தல், பான் பராக் போடுதல் கூடாது. இது பண்ணினாலே மூளை நல்லாயிடும். இதை விட்டுட்டு தூக்கத்தையும் கெடுக்கக்கூடாது. மூளையை பற்றி இப்போ நிறையா பேசிகிட்டு இருந்தோம். நிறையா பேர் என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, நான் இங்கே கேட்டு வேலை செய்கிறதில்ல, இங்கே கேட்டு வேலை செய்கிறேன் அப்படிம்பாங்க. இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஒன்றும் இல்லை. இருதயத்தில் வந்து எமோஷன் அதுதான் ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணுது. அங்கே தான் ஹார்ட் படபடப்பு எல்லாமே வருது, சந்தோஷமும் அங்கே தான் இருக்குது. உணர்வு நம்ம முக்கியமாக நியூராலஜியை பிரித்தோம்னா ஒன்று வந்து அவேர்னஸ். நான் யார், நான் உயிரோடு இருக்கேன், நான் நல்லது, நான் தான் உடம்பு எல்லாம். அந்த அவேர்னஸ், அந்த அவேர்னஸ்லேருந்து அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து இன்டலெக்ஷன். அந்த இன்டலெக்ட் இந்த ரெண்டுமே சயின்ஸில் இட் கேனாட் ஆன்சர். சயின்ஸ் கேனாட் ஆன்சர். வேறஸ் இன்டலெக்ட் முடிஞ்சு அதுக்கு அடுத்தது வர்றது மனசு. மைண்ட் இஸ் நத்திங் பட் அ வெப் ஆஃப் தாட்ஸ் இன் விச் த ஃபஸ்ட் ஸ்டாண்ட் ஆஃப் தாட் இஸ் ஐ எக்ஸிஸ்ட். நான் இது வந்து குழந்தைக்கு 18வது மாதம் வந்துடுது. அதுலேருந்து நான் தெரியாது. அதனால் ரிசர்ச் எல்லாம் நம்ம வந்து எங்கேருந்து தாட் வருது அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். அந்த தாட் வர்றது வந்து நீங்கள் கேட்டீங்களே இருதயத்தில் அந்த உணர்வுகளும் தாட்ஸ் எல்லாமே அங்கேருந்து வர்றது. அது உணர்ச்சியை வைக்கிறது பிரெயினில். அப்போ நீங்கள் வர்ற சமயத்தில் கொஞ்சம் நம்ம வந்து we always say when science ends philosophy startsன்றது நான் சொல்ல மாட்டேன். சயின்ஸ் blends with philosophy here. அங்கே தான் அழகாக நீங்கள் சொன்ன பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திங்கிங்கும் நம்மளுடைய உணர்வுகளும் உணர்ச்சிகளும் ரெண்டும் சேர்ற இடம் வந்து இருதயமும் மூளையும் தான். உலகத்தில் வந்து முதல்ல இருதயத்தில் தான் கடவுள் ரத்தத்தை கொடுக்குறார் வயிற்றினுடைய குழந்தைக்கு. அதுக்கப்புறம் தான் மூளைக்கு வருது. ஆனால் மூளையினுடைய பரிபூரணத்துவம் வந்து 90 நாளுக்குள்ளே தான் அவங்களுக்கு மூளையே ஃபார்ம் ஆகிடுது. ஆனால் லேடிஸுக்கு வந்து 45 நாள் கழித்து தான் அவங்களுக்கு ப்ரெக்னெண்ட்டே ஆறாங்கன்னு தெரியுது. அந்த மாதிரி வர்றதுக்கு முன்னாடி பகவான் வந்து
இருதய இரத்த குழாயை முதல்ல கொடுத்துட்றாரு. ஓ. ஸோ உங்களுடைய மனசில் வந்து இருக்கிற அந்த இருதயம் வந்து மூளைக்கு வந்து ரத்த சட்டு கொடுக்குறது. மூளை இயங்காது. ரத்தம் 40% ரத்தத்தை அதே பிடிக்குது மூளை. ஸோ வேலை செய்யணுன்னா யார் முக்கியம்னு கேட்டால் நமக்கு வலது கண் முக்கியமா இடது கண் முக்கியமானு நான் சொல்லுவேன். 2 கண்களும் முக்கியம். அந்த மாதிரி 2 மூளையும் இருதயமும் இருந்தால் தான் அவன் மனிதன். உணர்ச்சிகளை வந்து நெஞ்சிலையும் சயின்டிஃபிக் ரிசர்ச்சை மூளையிலும் வச்சு 2 பேர் நல்ல சௌகரியமாக பிரமாதமாக இந்த உலகத்தில் இருக்கணும்னா ஒருத்தனுக்கு மூளையும் அவசியம், இருதயமும் அவசியம். ஆனால் இந்த 2ஐயும் பண்ணுறது கடைசியில் நினச்சா மனசு தான். மனசு எதுலேருந்து பதில் சொன்னால் கரெக்டாக இருக்கும் சார்? இங்கேருந்து சொன்னால் கரெக்டாக இருக்குமா, இங்கேருந்து சொன்னால்? பதில் வர்றது வந்து மோட்டார் காம்பனண்ட், அது பிரெயின்லேருந்து. அந்த பதிலை கொடுக்கறது வந்து மூளை. அந்த பதிலுக்கு இன்னும் அந்த என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்கு வந்து உணர்ச்சியை கொடுக்கறது இருதயம். நீங்களும் உணர்ச்சியே இல்லாதமா நம்ம பேசினோம்னா என்ன அர்த்தம்? அது வந்து நம்ம பாவம் வந்து இருதயத்தை கொடுத்துருக்காரு. ஸோ அதனால் நரம்பியல், அதாவது நரம்பு முக்கியமா இருதயம் முக்கியமானு கேட்க வேண்டாம். நமக்கு 2ம் முக்கியம். மூளையும் முக்கியம், இருதயம் முக்கியம். இருதயமே இல்லாத ஆளும் மூளையை யூஸ் பண்ணாத ஆளும் 2 பேரும் ஈக்குவல் தான். 2மே டேஞ்சர். 2மே டேஞ்சர் தான். ஸோ பட் பை அண்ட் லார்ஜ் நம்ம உடம்புல முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது, நம்ம மெடிக்கல் டாக்டர்ஸ் எல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது என்னென்னா, மெடிசின் வித் லவ் இஸ் மெடிகேர், மெடிசின் வித்தவுட் லவ் இஸ் மெடிசின். அது ஸோ அன்புன்ற ஒரு சொல்லுலேயும் தன்மையிலையும் டாக்டர்ஸ் பண்ணினா, சாய்பாபா சொன்னார், ஒவ்வொரு மருத்துவர்களும் வாரத்துக்கு ஒரு முறை ஏழை எளிய மக்களுக்கு மருந்து ஃப்ரீயாக கொடுத்து அவங்க பண்ணுறது நான் ரொம்ப விரும்புகிறேன், நீங்கள் என்ன விரும்புகிறதா இருந்தான்னு சொல்லி அவர் அனௌன்ஸ் பண்ணார். அந்த மாதிரி ஒருத்தரும் பண்ணலாம். நீங்கள் கூட ஒரு வியாழக்கிழமையும் நான் வியாழக்கிழமை வந்து 12 வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம். நான் பண்ணுறேன்னு சொல்கிறத விட என் கீழே 12 பேர் இருக்காங்க. அவங்க வந்து காத்தால வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சு பண்ணுறாங்க. அவங்கள நான் என்னென்று நான் மனசில் வந்து வணங்கிக்கிறேன். ஏன்னா அவங்க இல்லைன்னா நான் பண்ண முடியாது. அவங்க வந்து என்னோடய இருந்திருக்காங்க, 12 வருஷமாக பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு இது மூலம் சொல்ல வேண்டியது என்னென்னா, என்னுடைய நன்றியை நான் அவங்களுக்கு தெரிவித்துக்கொள்கிறேன். நன்றி டாக்டர். நன்றி.